Hey guys, this is Munna from WedRing Clicks. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா Adobe Photoshop CS6 வெர்ஷன். இதில் நீங்கள் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோம். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா Ctrl+N மேக் யூஸ் பண்ணிங்கன்னா Command+N அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்குது. நேமில் வந்து நான் WedRing Clicks அப்படின்னு அடிச்சுக்கிறேன். WedRing Clicks அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நேம் இங்கேயே கொடுத்துட்டீங்கன்னா சேவ் பண்ணும்போது நீங்கள் நேம் கொடுக்க தேவையில்ல. சாரி, எனக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் இப்படி தான் வரும், டைப்பிங் கொஞ்சம் வீக்கு, சாரி. WedRing Clicks அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பே இன்பில்டாக வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், வெப்பு, மொபைல் டிவைஸு, ஃபிலிம், வீடியோ அப்படின்னு நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போது வந்து சப்போஸ் நமக்கு A4 சைஸ் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேப்பர்னு போயிட்டு சைஸில் A4 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா A4 அதோட சைஸ் வந்துடும். அப்படியே நம்ம ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமில் வச்சுக்கலாம். வித்துனா அகலம் வந்து 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். மில்லிமீட்டர்லேருந்து இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், பிக்சல், இன்ச்சஸ்ஸு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்டு, பிகாஸு, காலம்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ பிக்சல்னால் பிக்சல் வச்சுக்கோங்க, இன்ச்சஸ்னால் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க, சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. எனக்கு இன்ச்சஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ நான் இன்ச்சஸே வச்சுக்கிறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கலர் மோட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிட் மேப்பு, கிரே ஸ்கேலு, RGB, CMYK. இந்த RGB, CMYK அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு கான்செப்டே இருக்குது. நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன். அடுத்தது 8 பிட்டு. இதில் 8 பிட்டில் பார்த்திங்கன்னா 1 பிட்டு, 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டுன்னு இருக்குது. இந்த பிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அதையும் அடுத்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். கலர் RGB, CMYK சொல்லும்போது பிட்டையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இது RGB கலர்லேயும் 8 பிட்லேயும் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரில் வேணும், ஒயிட்டில் வேணுமா, இல்லை பேக்ரவுண்ட் கலர் நம்ம எதாவது செட் பண்ண போகிறோமா, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா அப்படின்றத இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட்டே கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னே ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பேனல் இருக்குது. இந்த லேயர்ஸ் பேனலில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மாஸ்க்கு, இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரு, இது வந்து குரூப்பு, இது வந்து நியூ லேயரு. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது வந்து இந்த லேயர் பேனலில் எதுக்கு அப்படின்னா, இந்த லேயர்ஸ் இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேயராக தான் க்ரியேட் ஆகும். இதுக்கு மேலே ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த லேயர்ஸில் தான் வந்து ஆட் ஆகும். அது எப்படி அப்படின்றதையும் பார்த்துடலாம். இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் போங்க, ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரு நீங்கள் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்து Ctrl+O, Command+O, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா Command+O கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த லோகோ எடுத்துக்கிறேன். இது வந்து புதுசாக ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த லோகோவை எடுத்து நம்ம இங்கே போட போகிறோம், இந்த டேப்பில் போட போகிறோம். இது PNG ஃபைல் அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேயர் 0 அப்படின்னு டேரெக்டாக வந்துடுச்சு. சப்போஸ் இது ஒரு JPEG ஃபைலாக இருந்தது அப்படின்னா எப்படி வரும்னா Ctrl+O கொடுக்குறோம், Command+O. இப்போ இது வந்து JPEG ஃபைல், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா JPEG ஃபைலுன்றதுனால வந்து இங்கே வந்து லாக் சிம்பிள் காட்டுது. இந்த லாக் சிம்பிள் இருக்கும்போது என்னென்னா மூவ் டூல் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் போட முடியும், போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோ கொஞ்சம் இப்படி நவுத்தணும் அப்படின்னா நவுத்த முடியாது. ஏன்னா அது சொல்லிட்டு பாருங்கள், குட் நாட் யூஸ் த மூவ் டூல் பிகாஸ் த லேயர் இஸ் லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா டபுள் டேப் பண்ணுங்கள். லேயர் 0 நியூ லேயராக க்ரியேட் பண்ணுவான்னு கேட்கும். லேயர் 0 நேம் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா நான் எப்பவுமே எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா எப்பவுமே லேயருக்கு ஒரு நேம் கொடுப்பேன். ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து 1 அப்படின்னு கொடுத்து
இதை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த லோகோவை மட்டும் எடுத்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜேபக் வந்து லாக்கில் தான் இருக்கும், பிஎன்ஜி வந்து அன்லாக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லோகோவை எடுத்து ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோம். இந்த டேப் எடுத்துகிட்டு வரோம், விட்டுட்டோன்னா இங்கே வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட நம்ம ட்ராக் பண்ணி போட்ட லோகோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லோகோவை சின்னது பண்ண போகிறோம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு வந்து சின்னது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் மைனஸ், மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் மைனஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ் இருக்கும். இன்னும் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ் தெரியுதுங்களா? நீங்கள் இதில் எங்கே வேணால் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கண்ட்ரோல் T கொடுத்திங்கன்னா, கமாண்ட் T மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கொடுத்திங்கன்னா அதே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 கார்னர்ஸில் எந்த கார்னர்ஸில் வேணால் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பிடிச்சி அவசரமாக ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக போகும் ஷேப்பு. உங்களுக்கு தெரியுதா? ஷேப் ஏடாகூடமாக போகுது. ஸோ இப்படி ஆகக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயர் அப்படியே மாறாது. என்ன ஷேப் இருக்கோ அது அப்படியே இப்போ ஸ்கொயராக இருக்குது, ஸோ ஸ்கொயர்னு சொல்கிறேன். சப்போஸ் இது ரெக்டாங்கிளாக இருந்தால் ரெக்டாங்கிளாக இருக்கும். அப்படியே மாறாமல் வரும். இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சின்னது பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் இன் பண்ணிங்கன்னா 4 பக்கத்துலேருந்தும் ஒரே மாதிரி சின்னதாகும். இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு மறுபடியும் ட்ராக் அவுட் பண்ணிங்கன்னா பெருசாகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே போட்ட அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் இங்கே தான் வந்து ஆட் ஆகும். இப்போது இது லேயர் 1ன்னு இருக்குது. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணி ரீநோன் பண்ணி லோகோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். நம்ம ஏன் எல்லாத்துக்குமே வந்து எல்லா லேயருக்கும் வந்து நேம் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு மறுபடியும் இந்த லோகோலேயே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே வந்து சர்ச் பண்ணால் போதும். லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணால் இங்கே லோகோ அப்படின்னு நமக்கு தெரியும். சார் டக்குன்னு வேலை பண்ணிடலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலையை செய்யலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து டூல்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற டூல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ப்ரஷ் டூலு, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலு, அப்புறம் பார்த்திங்கன்னா பென் டூலு, டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டூல் வந்து யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாட்சஸ், இது பேர் வந்து ஸ்வாட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்க்ரவுண்ட் இது வந்து ஒயிட் வந்து ஃபோர்க்ரவுண்டில் இருக்குது, இது பிளாக் வந்து இப்போ பேக்ரவுண்டில் இருக்குது. இதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் B கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் ஓப்பன் ஆகிடும், சர்க்கிள் தெரியும். இந்த ப்ரஷ் டூலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பெயிண்ட்டு தான் பண்ணோம், வேறு எதுவுமே பண்ணாது. இந்த பெயிண்ட்டு கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி சர்க்கிள் தெரியுது இல்லைங்களா? இதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த சைஸ் இப்படி இருக்குங்களா? இப்போ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் பெருசாகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஹார்ட்னஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து ஒயிட்டுன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே பிளாக்கில் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ இப்போ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுங்க, ஜூம் இன் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்கள். ஹார்ட்னஸ்ஸு சுற்றி உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி ஒப்பிக்காக இருக்குது. ஒப்பிக்னா என்ன சொல்கிறதுனா ரஃபாக இல்லை, எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நம்ம இந்த ஹார்ட்னஸை வந்து 100 அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா இங்கே பெயிண்ட் பண்ணலாம், இல்லை இங்கேயே பெயிண்ட் பண்ணலாம். 100 அப்படின்னு வைக்கிறோன்னா அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோ ஹார்ட்னஸ் வந்து இதுதான். இந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஹார்ட்னஸ் வந்து 100ல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் Z கொடுத்திங்கன்னா பேக் ஆகும். 2 ஸ்டெப் போனோம் அப்படின்னா CS6ல் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் Z கொடுத்திங்கன்னா பேக் அப்படி போகும். இதே நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமாண்ட் Z, கமாண்டு ஆப்ஷன் Z, ஸ்டெப் பை ஸ்டெப்பு பேக்காக போகிறது. ஃபார்வர்டில் வரத்துக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z கொடுத்திங்கன்னா மறுபடியும் வந்துடும். கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷ்ல வந்து இங்கே ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஃப்ளோ அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படின்னா என்ன? ஒப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லோகோவை ஹைட் பண்ணிவிட்டு Ctrl- கொடுத்து பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோர்க்ரவுண்டில் இருக்க ஒயிட்டை வந்து இந்த ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபோர்க்ரவுண்டாக வந்துடும். ஸோ இப்போ இது பிளாக்ல இருக்குது. இப்போது ஒப்பாசிட்டி, இப்போது சைஸு சின்ன, இப்போ ப்ரெஷ் சைஸு சின்னது பண்ணுறது ரைட் கிளிக் பண்ணி நம்ம சைஸில் இப்படி தான் சின்னது பண்ணணும் பெருசு பண்ணணுமானா இல்லை. ப்ரெஷ் சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன் இது பேர், எனக்கு சரியாக தெரில. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அது என்னென்னு. பாக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணும்போது சின்னதாகும், க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது பெருசாகும். அந்த கீ எங்கே இருக்குன்னா பீக்கு பக்கத்தில் இருக்குது. பீக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் ரைட் பெருசாகும், ட்ராக் லெஃப்ட் சின்னதாகும், ட்ராக் அப் ஹார்ட்னஸ் கம்மியாகும், ட்ராக் டவுன் ஹார்ட்னஸ் அதிகமாகும். அவ்வளோதான் ஷார்ட்கட். இப்போ மறுபடியும் ஒப்பாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த ஒப்பாசிட்டின்னு இருக்குல்ல, இந்த ஒப்பாசிட்டி 100 அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் தெரியும். இந்த ஸ்வாட்சஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெச் அப்படின்னு போயிட்டு ரெட்டில் மாற்றிக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணுறேன். ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ளோஸ்டு பாக்ஸ் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். இப்போ கிளிக் பண்ணிடுறேன். ஒப்பாசிட்டி 100, ஸோ பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒப்பாசிட்டியை 50% ஆக்குறேன். சரி டைப் பண்ணலாம் 50 அப்படின்ட்டு டைப் பண்ணி 50% ஆக்கிட்டேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாதி தான் இருக்கும். இவ்வளோ தான் ஒப்பாசிட்டி. இந்த ஒப்பாசிட்டியை இன்னும் கம்மி பண்ணோம் அப்படின்னா சரி ஒரு 10% அப்படின்னு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா 100%, இது பார்த்திங்கன்னா 50%, இது பார்த்திங்கன்னா 10%. ஓகேங்களா? ஸோ ஒப்பாசிட்டின்றது வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே போவோம். Ctrl-Z கொடுத்து எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ளோ என்னென்னா, இப்போ ஃப்ளோவும் ஒப்பாசிட்டி 100ல் இருக்குது அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ளோவை கம்மி பண்ணலாம். ஃப்ளோவை வந்து 50% அப்படின்னு கம்மி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டிக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ளோவில் என்ன விஷயம்னா, இப்போது ஒரு இடத்துல நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இப்போ 50%ல் இருக்குது, நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன், அந்த 50% அப்ளை ஆகிடுச்சு. திருப்பி நான் அதையே ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணேன்னா அது இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதை இப்படி பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? இது பெயிண்ட் பண்ண 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 டார்க் ஆகிட்டே போகும். ஐ மீன் பிரைட், அந்த கலரு ஒரிஜினலாக என்ன கலரோ என்ன அது பிரைட்னஸோ அந்த பிரைட்னஸ் வந்துடும், அந்த ஒப்பிக்னஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் நீங்கள் இது 10% அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா 13% அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டிக்கும் ஃப்ளோக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன் ஸ்கின் ரீடச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எத்தனை வாட்டி பெயிண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஒப்பிக்காக மாறிட்டே இருக்கும். ஒப்பிக் மீன்ஸ் அந்த கலரோட பிரைட்னஸ், அந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷ்ஷில் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.